அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் அதன் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு அற்புதமான வார்த்தை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அன்றைக்கு மலை பிரசங்கத்தில் சொன்ன அருமையான வசனம் என்னன்னு சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? ஆண்டவர் நம்மளை பூமிக்கு எப்படி வச்சிருக்கிறாரா? அவருடைய பிள்ளைகளை உப்பாக வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தினசரி வாழ்க்கையில் உப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உப்புல்லா பண்டம் குப்பையிலன்னு சொல்லுவாங்க தமிழில் ஒரு பழமொழி. எந்த நீங்கள் சாப்பிடுகிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், எதை சமைத்தாலும் அதில் உப்பு சரியாக இருந்ததுனா தான் அது டேஸ்ட் இருக்கும். சரியா? அதே மாதிரி ஆண்டவர் உங்களை பூமிக்கு உப்பாக வச்சிருக்கிறேன். உப்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி இந்த பூமியில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில், ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில், ஜனங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முக்கியமாக வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த உப்பில் சாரம் இருக்கும். சாரம் என்று சொன்னால் அதனுடைய உயர்ப்பு தன்மை. ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம வைத்திருக்கிறதின் நோக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். மற்றவுடைய வாழ்க்கையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உப்பு எப்படின்னா, அது கரைந்து அது இருக்கிற இடத்துக்கு அது என்ன பண்ணுது? நல்ல சுவையை தருகிறது. உப்பு அப்படியே இருந்தால் அது ஒன்றும் பண்ண முடியாது. அது உப்பு கரைய 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 அந்த உணவுப் பொருட்களில் அதனுடைய சுவை கூடுகிறது. அதே மாதிரி அதான் யோவான் சுவிசேஷகர், யோவான் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்கிறார், யோவான் ஸ்நானகன், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி என்றால் நம்ம ஆண்டவரை உயர்த்தி காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னை நான் மறைத்து ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கும்போது ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக ஆத்துமாக்களுக்கு இந்த உலகத்தில் பிரயோஜனமாக, உப்பாக, அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் உபயோகப்படுகிற ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனங்களை விசுவாசிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அப்பா உப்பானது ஆண்டவர் அநேகருக்குள்ள, அநேகருடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்க, எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகருடைய வாழ்க்கையில் ஜீவனை கொடுக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.